Hi friends, நான் Chandran. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஈஸி போட்டோ பிரிண்ட். ஓகேங்களா? ஈஸி போட்டோ பிரிண்ட் அந்த டிரைவர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? CD இருந்தா CD மூலமா பண்ணிக்கலாம். CD இல்ல மிஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோட்டோ ஃப்ரண்ட்டு அந்த டிரைவர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம சிடியில் இருந்தால் சிடியிலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு சிடி இல்லை, நான் எதுவுமே இல்லை சாஃப்ட்வேர் அது எனக்கு வேணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு எப்படி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண தான் பார்க்குறோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்சான் போட்டு அந்த என்ன பிரிண்டர் மாடலோ, ஓகேங்களா, உங்களுக்கு என்ன பிரிண்டரோட மாடலோ அந்த மாடல் வந்து போடுங்க. ஓகேங்களா? அந்த மாடல் போட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ அந்த ஈஸி ஃபோட்டோ பிரிண்ட்டா, ஓகே, அந்த ஈஸி ஃபோட்டோ பிரிண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ளேஸ் விட்டு டிரைவர்னு சொல்லி போடுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த மெத்தடில் தான் டைப் பண்ணணும். வெப்சான் அந்த மாடலு அது ஈஸி ஃபோட்டோ பிரிண்டர் டிரைவர் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே கட்டு பாருங்க, அது வந்து எப்சானோட சைட், அதுலேருந்து இது பண்ணிக்கலாம். ஒரு சில இது வந்து காமிக்காது. இப்போ நான் அதை கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்துச்சு. இதில் அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ டிரைவர் வந்து டவுன்லோட் ஆச்சு. ஈஸி ஃபோட்டோ பிரிண்டர் டிரைவர் வந்து டவுன்லோட் ஆச்சு. இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருந்தது. ஓகேங்களா? ஒரு சில இதில் வந்து இதுமாரி கிடைக்காது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிரைவர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிட்டோ அது வரும். பட் மோஸ்ட்லி வேறு நிறைய அன்வான்டட் வெப்சைட்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில இதில் இல்லை அப்படின்னா அதுலேருந்து பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லா இதோட சாஃப்ட்வேரும் இதில் இருக்கும். பட் இல்லாத பட்சத்தில் நம்ம அதை கொடுத்து அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட்டில் இருக்கும், இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து நீங்கள் பிரிண்டரு டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்றதை உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் இது எல்லோரும் இதுதான். பட் தெரியாதவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ நான் ஈஸி ஃபோட்டோ டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து எந்த இடத்துல இருக்குமோ ஷோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே டபுள் கிளிக் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகும். நான் இல்லை எனக்கு ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஷோ ஃபோல்டர் கொடுத்து இந்தமாரி வரும். இதில் வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டால் எஸ்ஆர்னு கேட்கும். நான் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது கொடுத்துங்க. கொடுத்தோடனே இந்தமாரி இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனவொடனே என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துட்டு ஓகே பண்ணுன்றதை பாருங்கள். நான் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணோடனே இன்ஸ்டால் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகுது. இதோட எல்லா இதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? நம்ம அந்த இது மட்டும் தான் கொடுக்கணும். அதை கொடுத்து இது பண்ணோடனே வந்து நமக்கு டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே நம்மளோட அந்த ஃபோட்டோ பிரிண்டரோட அந்த டிரைவர் சாஃப்ட்வேரோட இது வந்து நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோ ஆகும். ஷார்ட்கட் வந்து ஷோ ஆகும். இப்போ ஷார்ட்கட் ஷோ ஆகலை அப்படின்னா நான் அந்த ஸ்டார்ட் போர்டில் போய்ட்டு உங்களுக்கு எப்சான் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஷோ ஆகும். அது மூலிமா இது பண்ணிக்கலாம். இந்தமாரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து அக்ரிமெண்ட் அந்த மேலே இருக்க கொடுங்க. டோன்ட்டில் இருந்தனா அது மேலே இருக்க அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அதுனா இங்கே இருக்க பாருங்கள், பிசிபி எக்ஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து வேணுமானதை செலக்ட் கொடுங்க. இல்லைனா அப்படியே விடுங்க. பட் ஆனால் அதில் செலக்ட்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. அது நான் எதுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன். இதோட இது வந்து இன்ஸ்டால் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா? எப்சன் ஈஸி ஃபோட்டோ பிரிண்ட் வந்து கான்ஃபிகர் ஆகி இன்ஸ்டால் ஆகிருக்கு சாஃப்ட்வேரு. வெயிட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓகே ஆகும். ஓகே, இது பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. சரிங்களா? இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னே நான் கொடுத்தோன்னே இதாகிடுச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோ இது வந்து ஓப்பன் ஆகி நமக்கு வந்துடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ பிரிண்டோட இது வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஷோ ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்ன ஃபோட்டோவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கணும், டெஸ்க்டாப்பில் இல்லை பிரிண்ட் எதில் நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கோமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இது. இந்த டிரைவரை இப்படி தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கான இதுதான். இப்போ நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்தோன்னே நமக்கு அதில் வந்துடும். உங்களுக்கு மேக்ஸ் சைஸில் வேணுமா, மேக்ஸ் சைஸு இல்லை A4 என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.